UPSR PT3 தேர்வுகளை மீண்டும் செயல்படுத்துவதற்கான ஆய்வு இவ்வாண்டில் மேற்கொள்ளப்படும். போதிய அவகாசம் வழங்க கல்வி அமைச்சர் வேண்டுகோள். அறிமுகம் காண்கிறது மாணவர் பாதுகாப்பு கொள்கை உடன்பாடு பள்ளிகளில் வன்பகடியை ஒடுக்க வல்லது. வணக்கம். சலாம் மலேசிய மரானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். UPSR மற்றும் PT3 தேர்வுகளை மீண்டும் செயல்படுத்தும் தேவை குறித்த ஆய்வு இவ்வாண்டு மேற்கொள்ளப்படும். அதன் முடிவுகள் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் ஃபரினா சிடேக் தெரிவித்தார். UPSR மற்றும் PT3 தேர்வுகளை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது மீதான ஆய்வை மேற்கொள்ள அமைச்சுக்கு எல்லா தரப்பும் சிறிது அவகாசம் வழங்க வேண்டும். இதில் தொடர்புடையோரின், குறிப்பாக பெற்றோரின் கருத்துக்களை கேட்டறிய வேண்டியதன் அவசியம் இருப்பதாக ஃபட்லினா குறிப்பிட்டார். அதுகுறித்து ஆய்வை மேற்கொள்வதற்கு என தேசிய கல்வி ஆலோசக மன்றத்தை கல்வி அமைச்சு மீண்டும் செயல்படுத்தியுள்ளது. அதனுடன் இணைந்து அமைச்சும் அந்த ஆய்வை நுண்ணோக்குகிறது. ஆய்வு நிறைவடைந்தவுடன் அது பற்றி மக்களுக்கு விளக்கமளிக்கப்படும். அதன் முடிவுகள் அமைச்சரவையிலும் தாக்கல் செய்யப்படும். மற்றொரு நிலவரத்தில் பள்ளிகளில் வன்பகுடியை ஒடுக்க கல்வி அமைச்சு உறுதி பூண்டுள்ளதாக ஃபட்லினா சூளுரைத்தார். பள்ளிகளில் உள்ள பிள்ளைகளின் நலனை கண் இமையென பராமரித்து பாதுகாத்து பேண எல்லா தரப்பும் மாணவர் பாதுகாப்பு கொள்கை உடன்பாட்டில் கையெழுத்திட வேண்டும். தொடர்புடைய தரப்பினர் மாணவர்களை பாதுகாப்பதற்கான உறுதிமொழியாக அது விளங்கும் என அமைச்சர் கூறினார். தவிர பாதுகாப்பான நல்வாழ்வுக்கு வித்திடும் பள்ளி என்ற வழிகாட்டி புத்தகத்தையும் அமைச்சு விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளது. அந்த புத்தக வெளியீட்டு பணிகள் இப்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளன. பெற்றோர் மற்றும் சமூகத்திடம் பகிரப்படவுள்ள அந்த புத்தகம் பிள்ளைகளை பாதுகாப்பதன் அவசியத்தையும் அது சமூகத்தின் கூட்டு பொறுப்பு என்பதையும் எடுத்துணர்த்தும். இதனிடையே கடந்த ஆண்டு அக்டோபர் புயலால் பாதிக்கப்பட்ட குவாலாலங்கட், தெலோ பங்லிமா கராங்கை சுற்றியுள்ள 4 பள்ளிகளில் 3 இன்று பள்ளி தவணையை தொடங்கின. மற்றொரு பள்ளி அடுத்த மாதம் முழுமையாக செயல்பட தொடங்கும் என ஃபட்லினா தெரிவித்தார். 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இவ்வாண்டில் புதிய கல்வி தவணையை தொடங்கியுள்ளனர். 4 லட்சத்துக்கும் கூடுதலானோர் முதலாம் ஆண்டிலும் 4 லட்சத்துக்கும் அதிகமானோர் முதலாம் படிவத்திலும் பதிந்து கொண்டனர். ஷாலாம் ரிஜன் எல்மினா தோட்ட சீன தொடக்கப்பள்ளியில் புதிய கல்வியாண்டில் நுழைந்த மாணாக்கருடன் அளவலாவிய பின்னர் ஃபரினா சிடே ஊடகத்தாரை சந்தித்தார். அப்பள்ளியில் 266 மாணவர்கள் முதலாம் ஆண்டில் காலடி வைத்தனர். அவ்வெண்ணிக்கை இம்மாத இறுதியில் 300ஐ தொடலாம் என கணிக்கப்படுகிறது. இதனிடையே தலைநகரில் உள்ள 3 பள்ளிகளை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் அவரது துணைவியார் டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயிலும் நேரில் சென்று பார்வையிட்டனர். சுங்கை பசி தேசிய பள்ளி, தேசிய வகை குவாங்ஹான் சீன பள்ளி, தேசிய வகை சுங்கை பசி தமிழ் பள்ளி ஆகியவற்றுக்கு அவர்கள் சென்றனர். அத்துடன் பள்ளி தொடக்க உதவி நிதியை வழங்கும் முறையையும் பிரதமர் பார்வையிட்டார். இது பெற்றோரின் சுமையை குறைக்கும் ஒரு முயற்சியாக கருதப்படுகிறது. தொடங்கியது B பிரிவுக்கான 2026-2027 பள்ளி தவணை. சூரியன் உதிர்வதற்கு முன்னதாகவே முதல் நாள் பள்ளிக்கு மிகுந்த ஆர்வத்துடன் மாணவர்கள் காலடி எடுத்து வைத்தனர். நாட்டை உலுக்கிய கோவிட்-19 பெருந்தொற்றால் அட்டவணைகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இவ்வாண்டு பள்ளி தவணை மீண்டும் ஜனவரியில் தொடங்கியுள்ளது. ஜோஹோர், மலாக்கா, நெக்ரி செம்பிலான், பஹாங், பேரா, பெர்லிஸ், பினாங்கு, சபா, சரவா, ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், லபுவான், புத்ராஜயா முதலிய மாநிலங்கள் B பிரிவில் அடங்கியுள்ளன. அத்துடன் நாடு முழுவதும் உள்ள ஏறத்தாழ 52 லட்சம் மாணவர்களுக்கான BAP பள்ளி தொடக்க உதவி நிதி தலா 150 ரிங்கேட் இந்த வாரத்திற்குள் வழங்கப்படும். தலைநகரில் உள்ள 289 பள்ளிகளில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் சீராக நடைபெற்றதாக கூட்டரசு பிரதேச கல்வி இயக்குநர் முகாட் அஃபெண்டி இஸ்மாயில் தெரிவித்தார். 104 இடைநிலைப் பள்ளிகளும் 185 தொடக்கப் பள்ளிகளும் அவற்றுள் அடங்கும். 41,860 மாணவர்கள் இன்று மீண்டும் பள்ளிக்கு திரும்பியுள்ளனர். பள்ளித்தவணை தொடங்கிய முதல் நாளான இன்று நண்பர்களை சந்தித்த களிப்பில் மாணவர்கள் திளைத்திருந்தனர்.
இதனிடையே பெர்லிஸில் 104 பள்ளிகளை சேர்ந்த 44,718 மாணவர்கள் புதிய கல்வி தவணையில் அடி எடுத்து வைத்துள்ளனர். அவர்களுள் 24,054 பேர் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் ஆவர். மீதமுள்ள 20,664 மாணவர்கள் இடைநிலைப் பள்ளியில் கல்வி தவணையை தொடங்கினர். பேராக்கில் இவ்வாண்டு 252 பள்ளிகள் குறைவான மாணவர் எண்ணிக்கையை கொண்டவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த பள்ளிகளில் 150க்கும் குறைவான மாணவர்களே இருப்பதை மாநில கல்வி இயக்குநர் ஜுல்கஃப்லி முகமது முக்தார் சுட்டினார். மிக குறைவான மாணவ எண்ணிக்கையுடைய பள்ளிகள் பேரா குவாலகங்சார் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அங்கு 33 பள்ளிகளில் 150க்கும் குறைவான மாணவர்கள் உள்ளனர். அதனைத் தொடர்ந்து வாகாண்டத்தோ மாவட்டத்தில் 32 பள்ளிகளிலும் பாத்தாங் பாடாங் மாவட்டத்தில் 30 பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை குறைவாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக மிக குறைவான மாணவர்களை கொண்ட பள்ளிகளாக தமிழ் பள்ளிகள் உள்ளன. பேரா மாநிலம் முழுவதும் 91 தமிழ் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை வருத்தமளிக்கும் வகையில் உள்ளது. அதனைத் தொடர்ந்து 79 தேசிய பள்ளிகளிலும் 70 சீன பள்ளிகளிலும் 12 பூர்வ குடியினர் பள்ளிகளிலும் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இல்லை. சில பள்ளிகள் 7 அல்லது 5 மாணவர்களுடன் இயங்குவதையும் ஜுல்கஃப்லி முகமது முக்தார் மேற்கோள் காட்டினார். வரலாறு, புவியியல், பெற்றோர் வேறு இடங்களுக்கு மாற்றலானது போன்ற காரணங்களால் குறிப்பிட்ட பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைவாக இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனோடே சரவாக்கில் தத்தாவ், செபாவு ஆகிய மாவட்டங்களில் உள்ள 19 பள்ளிகள் வெள்ளம் காரணமாக தொடங்க இயலாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தொடர்புடைய பள்ளிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளி பாதையை இணைக்கும் சாலைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. மாணவர்களின் பாதுகாப்பு கருதி அந்த பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக பிந்துலு மாவட்ட கல்வி அலுவலகம் ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அது மட்டுமின்றி வெள்ள நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அது தெரிவித்தது. தொடங்கியது 2026ஆம் ஆண்டு பள்ளித் தவணை. நீண்ட விடுமுறைக்கு பிறகு மாணவர்கள் மிக உற்சாகத்துடன் பள்ளிக்கு சென்ற நிலையில் கலக்கம், மகிழ்ச்சி என பல எதிர்பார்ப்புகளுடன் பள்ளியில் அடியெடுத்து வைத்துள்ளனர் தேசிய வகை PJS 1 தமிழ் பள்ளி மாணவர்கள். கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு பிறகு முதல் முறையாக மீண்டும் ஜனவரி மாதம் பள்ளி தவணை தொடங்கியிருக்கிறது. பிள்ளைகளின் வாழ்வில் மலர்ந்துள்ள இந்த புதிய அத்தியாயத்தை அவர்களின் மனம் கோணாமல் தொடக்கி வைக்கும் நோக்கில் பள்ளி நிர்வாகம் பல ஏற்பாடுகளை செய்திருந்தது. இந்த வருடம் 46 மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. நம்மளுக்கு கடந்த வருடத்தை விட இந்த தடவை 1ஆம் ஆண்டு மாணவர்கள் குறைவாகத்தான் இருக்காங்க. ஆனால் மொத்த மாணவர்கள் நம்மளுக்கு அதிகரிச்சிருக்கு. பள்ளிக்கு எல்லாமே இலவசமாக நம்ம அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதனால் பெற்றோர்கிட்ட பேசக்குள்ளே நாங்கள் சொல்லிட்டோம், நீங்கள் இங்கே வளர் பள்ளியில் பதிஞ்சால் அந்த பிள்ளைகளை கண்டிப்பாக எங்கள் பள்ளிக்கு 1ஆம் ஆண்டு கொடுக்கணும்னு. அதனால் நிறைய பெற்றோர்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு 1ஆம் ஆண்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். இந்த ஆசிரியர்களும் அந்த வளர் பள்ளிக்கு செல்றதுனால பிள்ளைங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரில. எல்லாம் இங்கே உள்ள ஆசிரியர்கள் அப்போ பாதுகாப்பாக உணர்றாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. அந்த பாதுகாப்பாக உணரக்குள்ள அவங்களுக்கு அந்த பயம், அந்த அழுக அதெல்லாம் இல்லை. இந்த பாலர்பள்ளி மாணவர்களும் ஏறக்குறைய ஒரு வருடம் நம்ம பார்த்து கொண்டு வரோம். அதனால் அவங்களுக்கும் ஆரம்பத்தில் வரக்குள்ள அழுதுருக்காங்க, இந்த கூட அழுகுறாங்க. என்னென்னா ஒரு மாற்றம் 5 வயது அப்புறப்போ சரியாயிடும். ஸ்கூல் ஆரம்பிக்கிற இந்த ப்ரிப்பரேஷன் ஆக்சுவலி இந்த ஒரு வாரமாக ரொம்ப பிஸியாக தான் இருந்துச்சு. வரப்போகிற மாணவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம ரெடி பண்ணி வைக்க வேண்டியது. ஸோ போன வாரம் வெள்ளிக்கிழமை ஓரியன்டேஷன் நடந்துச்சு. ஸோ அதில் 1ஆம் மற்றும் பாலர் பள்ளி மாணவர்களுக்கு அவங்க என்னென்ன விஷயத்துக்கு ப்ரிப்பேர் ஆகணும், ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சாங்க. ஸோ இன்றைக்கி பிள்ளைங்க வர்றதுக்கு எங்கள் சார்பாக நாங்கள் மேஸ்கோட் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அப்புறம் பிள்ளைங்களுக்கு இனிப்பு பலகாரம் கொடுத்து வர வச்சோம். ஏன்னா பிள்ளைங்க வரப்பே கொஞ்சம் சந்தோஷமாக இந்த சூழலை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டு வர்றதுக்காக நாங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணோம். அப்புறம் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு அரிசியில் இந்த எழுதுவாங்களே, ஸோ அதெல்லாம் வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தா மாணவர்கள் அந்த முன்னெல்லாம் அழுவாங்க ஸ்கூலுக்கு வர்றதுக்கு. பட் இன்றைக்கி அது ஒரு மாணவர் 2 மாணவர்கள் தான். ஸோ பிள்ளைங்க சந்தோஷமாக வந்தாங்க. சந்தோஷமாக அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்க. முதல் நாளான இன்று மாணவர்கள் நண்பர்களை சந்தித்த குதூகலத்தில் திளைத்திருந்தனர். பாலர் பள்ளி மற்றும் 1ஆம் ஆண்டு மாணாக்கருக்கு அறிமுகம் இல்லாத புதிய சூழல் என்றாலும் பெரும்பாலானோர் தைரியத்துடனே காணப்பட்டனர். நிறைய படிச்சு கொடுத்தாங்க, பிடிச்சிருக்கு, படிக்கிறேன்.
10th ஹாப்பியாக கிளாஸில் வந்து டீச்சர் எல்லாமே படித்து கொடுத்தாங்க. நம்பர் 1 ஃபுல் ஸ்கூலில் அதான் பிடிச்சிருக்கு. வந்து கலரிங் படித்து கொடுத்துருக்காங்க. நான் ஏபிசி படிப்பேன், 1 to 3 படிப்பேன். இன்னைக்கு வந்து படிக்கவே இல்லை. இன்னைக்கு வந்து சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். பிடிச்சிருக்கு. ஏன்னா டீச்சர் ரொம்ப க்யூட்டாக நடந்துக்கிறாங்க. ஆனால் அவர்களின் பெற்றோர் முகங்களில் மட்டும் சிறு கலக்கம் தென்பட்டது. ஸோ என்னோட அந்த ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற டாக்டர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்றைக்கி நிறைய புது அனுபவம், புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானுமே அதை எதிர்பார்க்குறேன். அவங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி கேட்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். அப்போ பொறுத்த வரைக்கும் தமிழ் ஸ்கூல் இந்தியர்கள் போடலைன்னா வேறு யார் போட போகிறா? அடிப்படை தமிழ் மொழி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் என்னோடய 3 பிள்ளைங்களுமே வந்து தமிழ் ஸ்கூலில் சேர்த்துருந்தேன். பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். அவங்க அண்ணன் வந்து இந்த பள்ளியில் படிக்கிறதுனால அண்ணன் கூட சேர்ந்து நான் வந்து போகிறேன், அந்த ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் வந்துட்டார். ஓரியன்டேஷனும் அட்டென்ட் பண்ணோம். ஸோ லைக் அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார். வெள்ளனே எழுஞ்சிட்டார். அம்மா இப்படியா இதா அதுன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தார். ஸோ எனக்கு அந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம வில்லிங்காக வந்து நம்ம பிள்ளைங்களை தமிழ் படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து அந்த தமிழை வந்து நம்ம வந்து தொடர்ந்து கொண்டு போக முடியும். என்ன எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவர் வந்து இந்த பள்ளியிலே வந்து பாலர் பள்ளி படித்தார். 1 வருஷமாக படிச்சிருக்காரு தமிழில். அது முடிஞ்சோடனையும் இப்போ வந்து அண்ணன் பார்த்து இப்போ இங்கே வந்திருக்காரு முதலாம் ஆண்டுக்கு. அப்படி ஒன்றும் கஷ்டம் தெரியல. ஏன்னா அவர் எக்ஸைட்டட். ஏன்னா ஏற்கனவே பாலர் பள்ளிக்கு வந்து பழகிட்டாங்களா. ஸோ அது ஒன்றும் எனக்கு இந்த பெருசாக அப்படி ஒன்றும் தெரியல. ஓகேவா இருக்குது. ஓகே, தமிழ் பள்ளி ஏன் நம்ம தேர்ந்தெடுத்த காரணம்னாக்காக நான் வந்து தமிழ் பள்ளியில் தான் படித்தேன். ஓகே, என்னோட 3 பிள்ளைங்களும் தமிழில் தான் போடணுன்ட்டு அது ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா நம்ம தமிழுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம வந்து எந்த மொழி நம்ம வந்து படித்தாலும் எழுதி படுங்களாலும் நம்ம மொழியை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. அது என்னோட ஒரு ஆணித்தனமான ஒரு இது. நாளைய உலகை ஆள இன்று பள்ளியில் காலடி எடுத்து வைத்திருக்கும் இளம் சிட்டுகளுக்கு நமது வாழ்த்துகள். இதனிடையே மாணாக்கரின் நலன் கருதி பெற்றோர்களின் பொருளாதார சுமையை சிறிதளவு குறைக்கும் நோக்கில் மதானி அரசு BAP கல்வி தொடக்க நிதியை வழங்கி வருகிறது. இதன் வழி ஒவ்வொரு மாணவருக்கும் தலா 150 ரிங்கிட் வழங்கப்படுகிறது. 1ஆம் ஆண்டு தொடங்கி 6ஆம் படிவ மாணவர்கள் வரை இந்த நிதி உதவி வழங்கப்படும் வேளை மதானி அரசின் இந்த உதவியானது தங்களின் சுமையை குறைக்க வழிகோலுவதாக பெற்றோர் உவகை தெரிவித்தனர். 2 பேர், ஒருத்தர் வந்து 1ஆம் ஆண்டு, இன்னொருத்தர் வந்து பாலர் பள்ளி. இன்னவே அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பட் இந்த சின்ன தொகை வந்து ஆக்சுவலி பெரிய அளவில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதோட இன்னும் கூட செஞ்சாங்கன்னா பெட்டர். அதுவும் எஸ்பெஷலி நம்ம தமிழ் பள்ளிக்கு மேலும் மேலும் கொடுக்கறதுக்கு ஹோப்ஃபுல்லி அரசாங்கம் கன்சிடர் பண்ணுறதுக்கு கேட்டுக்கிறேன். என் மகனோட பேர் வந்து இளஞ்சீவன் இளவலகு. அவர் 1ஆம் ஆண்டு வந்திருக்காரு இந்த வருஷம். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம வந்து அந்த பணத்தில் வந்து மாணவர்களுக்கு வந்து நம்ம பள்ளி பொருட்கள், புத்தகங்கள் அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அது பயன்படும். அது ஸோ பெற்றோர்களுக்கும் கொஞ்சம் சிரமத்தை குறைக்கும். அரசாங்கம் வந்து கண்டினியூ பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம சில பேர் வந்து லைக் ஏழை பெற்றோர்கள்லாம் கொஞ்சம் பண வசதி இல்லாத இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அது ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த 150 வெள்ளி இந்த கல்யாண் மடானி கொடுத்த வகையில் நிறைய பெற்றோர்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பெரிய பங்கு தான். 150 வெள்ளின்றது வந்து பெரிய பங்கு. அது வந்து கண்டிப்பாக நிறைய பிள்ளைங்களுக்கு, நிறைய பெற்றோர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த திட்டத்தை செயல்படுத்த மதானி அரசாங்கம் 80 கோடி ரிங்கிட் நிதியை ஒதுக்கியுள்ளது. இதன் வழி இவ்வாண்டு மட்டும் 52 லட்சம் மாணாக்கர் பயனடைவர். இவ்வேளையில் பினாங்கில் உள்ள 28 தமிழ் பள்ளிகளில் 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயணத்தை தொடங்கினர். குறிப்பாக மாநிலத்தில் மிகப்பெரிய தமிழ் பள்ளியாக விளங்கும் பொர்மாத்தாங் திங்கி தமிழ் பள்ளியில் 135 மாணாக்கர் முதலாண்டில் காலடி எடுத்து வைத்தனர். அங்கு 1ஆம் ஆண்டில் பதியும் மாணாக்கர் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சிறந்த அடைவு நிலை காரணமாக மத்திய சிபராங்பராயில் உள்ள அந்த தமிழ் பள்ளியில் தங்களது பிள்ளைகளை சேர்க்க பெற்றோர் மும்முரம் காட்டுகின்றனர். இந்த பள்ளி வந்து தொடர்ந்து மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு வருகின்றது. இந்த ஆண்டு எடுத்துக்கொண்டால் 1ஆம் ஆண்டு மாணவர்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 135 மாணவர்கள், பாலர் பள்ளி மாணவர்கள் 75 மாணவர்கள். நமது வாரிய தலைவர் கூறியது போல நமக்கு இடப்பற்றாக்குறை, மாணவர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள், இருந்தாலும் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது.
இந்த மாணவர்களின் அதிகரிப்பின் முக்கிய காரணம் என்னவென்றால் நம் பள்ளியின் அடைவு நிலை. காலங்காலமாக அது பினாங் மாநிலத்திலே ஒரு பெரிய பள்ளியாக மாணவர்கள் வந்து அதிகமாக பயிலக்கூடிய பள்ளி பெருமத்தான் திங்கி பள்ளி தான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தற்சமயம் வந்து தமிழ் பள்ளிகளுக்கு மாணவர்களுக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமான காலங்களில் சில காணொலியெல்லாம் பார்க்குறேன். ஆனால் இங்கே நமது பினாங் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பெருமத்தான் திங்கி அந்த பிரச்சனைகள் இல்லை. தமிழ் பள்ளிகள் தான் எப்போதும் கூடுற மாதிரி அந்த கலாச்சாரங்கள் போதிக்கப்படுகிறது, நன்னெறி போதிக்கப்படுகிறது. தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் இந்த பிள்ளைகளை போன்ற எல்லா வகையிலையும் வந்து ஒத்துழைச்சு அவங்களுக்கு கலாச்சாரங்களை கற்றுக் கொடுத்து கல்வியில் இருந்து நல்ல இந்த வட்டத்தீட்டின வைரம் மாதிரி அனுப்புகிறாங்க. பினாங்கில் புது தோற்றம் கண்டிருக்கும் பைராம் தோட்ட தமிழ் பள்ளியில் மாணவர்கள் மேலதாளத்துடன் அழைத்து வரப்பட்டனர். மாணாக்கர் சுணக்கமின்றி கல்வி பயணத்தை தொடங்க அங்கு போதிய வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளன. 1,48,00,000 ரிங்கேட் பஹாங்கில் துனாஸ் மக்மூர் திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நிதி அது. இந்த திட்டத்தின் மூலம் இவ்வாண்டு மாநிலத்தில் 68,000 மாணவர்கள் நன்மையடைவர் என கணிக்கப்படுவதாக மந்திரி பசார் டத்து ஸ்ரீ வான் ரோஸ்ரீ வான் இஸ்மாயில் தெரிவித்தார். முதலாம் ஆண்டு மாணவர்கள் உள்பட 2ஆம் ஆண்டு முதல் 5ஆம் படிவம் வரையில் பயிலும் ஏழை மாணவர்களை இந்த திட்டம் உட்படுத்தியுள்ளது. 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட துனாஸ் மக்மூர் திட்டம் 100 ரிங்கீட் மதிப்பிலான கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை வழங்குகிறது. இதற்கு கூடுதலாக இவ்வாண்டு மாநில அரசு 100 ரிங்கீட் மதிப்பிலான பள்ளி சீருடைக்கான பற்றுச்சீட்டை அறிமுகம் செய்திருப்பதாக டத்து ஸ்ரீ வான் ரோஸ்டி தெரிவித்தார். மந்திரி பசார் இன்று பெந்தோங் தேசிய வகை தமிழ் பள்ளியில் 130 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கினார். சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கான இலவச வேலை பாதுகாப்பு மற்றும் சுகாதார அடிப்படை பயிற்சி திட்டம் 10,000 பேருக்கு அதில் வாய்ப்பு வழங்கப்படவிருப்பதாக மனிதவள அமைச்சர் டத்து ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். அதற்காக 26,50,000 ரிங்கீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறைக்கான பாதுகாப்பு அறிமுக பயிற்சி என அந்த திட்டம் அழைக்கப்படும். அத்துறையில் பணியாற்றுவோர் வேலையிடத்தில் அபாயத்தை சமாளிக்கும் அறிவாற்றலை கொண்டிருப்பதை அந்த பயிற்சி திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் அவர்கள் 2022 திருத்தம் செய்யப்பட்ட வேலை பாதுகாப்பு மற்றும் சுகாதார சட்டத்தை பின்பற்றுவதையும் அது உறுதி செய்யும். அந்த பயிற்சியை தேசிய வேலை பாதுகாப்பு சுகாதார கழகம் நியோஷ் வாயிலாக மனிதவள அமைச்சு வழங்குகிறது. அந்த டூரிசம் செக்டரில் இருக்கீங்க வச்சுக்கோ, நீங்கள் வந்து டூரிசமுக்காக நீங்கள் வந்து காடி ஓட்டுறீங்க வச்சுக்கோ, நீங்கள் வந்து டூரிசம் வந்து நீங்கள் வந்து ஒரு சம்மந்தமாக நீங்கள் இருக்கீங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து டூரிசம் கான்ட்ராக்டராக இருக்கீங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு டூரிசம் ஹோட்டலில் வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க. ஸோ இந்த டூரிசம் செக்டருக்கு வந்து நம்மளை வந்து 10,000 பேர் வந்து நம்மளை வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். இது வந்து நியோஷ் மூலிமா 2.65 மில்லியன் வந்து நம்மளை வந்து பொருந்துக்கான் நம்மளை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ட்ரைனிங் கோர்ஸ் வந்து ஒரு நாளுக்கு 7 ஹவருக்கு நம்மளை வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். நீங்கள் ஆன்லைனாக வந்து இந்த அப்ளிகேஷன் நீங்கள் போட முடியும். நியோஷ் தலைமையகத்திற்கு அதிகாரப்படி பயணத்தை மேற்கொண்ட பின்னர் அவர் ஊடகத்தாரிடம் பேசினார். அந்த பயிற்சிக்கு பங்கேற்க விரும்புவோர் திரையில் காணும் www.niosh.com.my அகப்பக்கத்தின் வாயிலாக மனு செய்யலாம். இம்மாதம் 25ஆம் தேதி தொடங்கி அதற்கு தொடர்புடையோர் மனு செய்ய வேண்டும். புத்ராஜயா கூட்டரசு நீதிமன்றத்தில் விளக்கம் கோரும் மனுவை பெட்ரோனாஸ் தாக்கல் செய்துள்ளது. சரவாக்கில் பெட்ரோலிய நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்படும் நிர்வாக கட்டமைப்பு மீதான விளக்கத்தை கோரும் நோக்கில் அந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சரவாக்கில் பெட்ரோலிய நடவடிக்கைகளை நிர்வகிப்பது கூட்டரசு மற்றும் மாநில அரசுகள் என்பதால் பெட்ரோனாஸ் அவற்றுக்கு விளக்கமளிக்குமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறது. நிர்வாக கட்டமைப்பு மற்றும் சிறந்த இயக்க நடைமுறைகளுக்கு ஏற்ப அந்த பெரு நிறுவனம் செயல்படுவதை உறுதிப்படுத்தும் நோக்கில் அம்மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சரவாக்கில் மிகுந்த பொறுப்புடன் வெளிப்படையாக அதன் நடவடிக்கைகளை மேற்கொள்ள பெட்ரோனாஸ் தொடர் கடப்பாடு கொண்டுள்ளதாக உறுதியளித்தது.
அப்புறம் ஏதாவது பொங்க வச்சிங்களா? பண்பாடும் பாரம்பரியமும் இப்படி பல இடங்கள்ல பேணப்பட்டு வருது. நாம பரபரப்பான வாழ்க்கை சூழல்ல அதை கொஞ்சம் தவற விட்டுறோம். கொஞ்சம் சிரத்தை எடுத்தாக்கா பாரம்பரியத்தோட மகிழ்ச்சியையும் நாம அனுபவிக்கலாம். இன்பங்கள் பெருகி இனிமைகள் சூழ எல்லோர் வாழ்வும் ஏற்றங்கள் காண பொங்கட்டும் இந்த பொங்கல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஈரானில் 3 நாள் துக்க அனுசரிப்பு. 2 வாரங்களாக நீடித்த அரசாங்க எதிர்ப்பு போராட்டத்தின் போது கொல்லப்பட்டவர்களை நினைவு கூறும் வகையில் தேசிய அளவில் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. வாழ்க்கை செலவின அதிகரிப்பினால் சினமடைந்த மக்கள் கடந்த மாத இறுதியில் ஆட்சி மாற்றம் கோரி அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டத்தை தொடங்கினர். போராட்டங்களின் போது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மூண்ட மோதல்களில் பாதுகாப்பு படையினர் உள்பட நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். 2000க்கும் அதிகமானோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். எனினும் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தெஹ்ரான் எதிர்ப்பதை நிராகரிக்கும் ஒரு கலவரமாக ஈரானிய அரசாங்கம் வகைப்படுத்துகிறது. இந்நிலையில் ஈரான் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கும் சாத்தியம் குறித்து பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அரசுக்கு எதிராக பேரளவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை ஒடுக்க தெஹ்ரான் வன்முறைகளை கையாள்வதாக உலா வரும் தகவல்களை தொடர்ந்து அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மற்றொரு நிலவரத்தில் வெனிசுவேலாவின் எண்ணெய் வளமோ பணமோ இனி கியூபாவுக்கு செல்லாது என ட்ரம்ப் அறிவித்தார். வெனிசுவேலாவின் செல்வத்தை அனுபவிக்க வேண்டுமெனில் வாஷிங்டனுடன் அது சமரசம் புரிவது அவசியம் என அமெரிக்காவின் நீண்டகால வைரியாக விளங்கும் அந்நாட்டிற்கு ட்ரம்ப் நெருக்குதல் அளித்துள்ளார். கியூபாவின் மாபெரும் எண்ணெய் விநியோகிப்பாளராக வெனிசுவேலா இருந்தது. எனினும் கடந்த 3ஆம் நாள் அமெரிக்க ராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்ட வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோவின் கைதுக்கு பின் கியூபாவிற்கான எண்ணெய் விநியோகம் உடனடியாக ரத்து செய்யப்பட்டது. கியூபாவுக்கு வெனிசுவேலாவின் எண்ணெய் மற்றும் பணம் தொடர்ந்து கிட்ட வேண்டுமெனில் அமெரிக்காவுடன் அது ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் கராகாஸிலிருந்து அந்த கம்யூனிஸ்ட் குடியரசுக்கு செல்லும் வளங்கள் யாவும் துண்டிக்கப்படும் என ட்ரம்ப் குடைச்சல் கொடுத்து வருகிறார். எனினும் ஒப்பந்தத்தில் இடம்பெறவிருக்கும் கூறுகள் பற்றி ட்ரம்ப் விவரிக்கவில்லை. கிரீன்லாந்தில் ராணுவ படையை களமிறக்க பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி தலைமையிலான சில ஐரோப்பிய நாடுகள் பேச்சு நடத்தி வருகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் ஆர்க்டிக் பாதுகாப்பு விவகாரத்தை அவை கடுமையாக கருதுவதை காட்டும் விதமாக அந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. கிரீன்லாந்தை ஆக்கிரமிக்க முயலும் டிரம்பிற்கு எச்சரிக்கை விடுக்கும் பொருட்டு ஆர்க்டிக் வட்டாரத்தை பாதுகாக்க நேட்டோவுடன் இணைந்து கூட்டு ராணுவ படையை அங்கு களமிறக்க ஜெர்மனி பரிந்துரைத்துள்ளது. கிரீன்லாந்தின் புவியியல் நிலையை சீன அல்லது ரஷ்ய கப்பல்களோ நீர்மூழ்கிகளோ தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் அச்சுறுத்தல் ஏற்படுமாயின் அதுகுறித்து டிரம்ப் நேட்டோவுடன் விவாதிக்க வேண்டுமே தவிர அவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு முடிவெடுக்கக்கூடாது. மாலையாய் மலர்ந்த கனவுகள் விடியும் முன்னரே புகையாய் கரைந்த சோகம் என்னவோ. கையோடு கைகோர்த்த 2 உயிர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்த பூவுலகை விட்டு பிரிந்தனர். பாகிஸ்தானின் தலைநகரமான இஸ்லாமாபாத்தில் எரிவாயு கொள்கலன் வெடித்து புதிய தம்பதியினர் உயிரை பறித்தது.
இன்பத்தில் வாசல் திறந்த வீடு துயரத்தின் கதவாய் மாறியதேன். திருமண விருந்திற்கு பின்னர் அவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது இந்த துயர சம்பவம் ஏற்பட்டது. அவர்களின் சிரிப்பொலி இன்னும் காற்றில் சுழன்றாலும் அதே காற்று விஷமாய் மாறி அவர்களின் வீட்டையே கல்லறையாக்கியது. விருந்தினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் உட்பட 60 அந்த எரிவாயு கொள்கலன் வெடித்ததில் கருகி மாண்டனர். பலர் கடும் காயங்களுக்கு இலக்காக்கினர். உள்ளூர் நேரப்படி காலை 7 மணிக்கு திருமண வைபவத்திற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த போது இந்த வெடிப்பு நிகழ்ந்ததாக போலீஸ் அதிகாரி ஷஹிப்சாடா யூசுப் குறிப்பிட்டார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து இடிபாடுகளில் சிக்கியவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். எரிவாயு கசிவு காரணமாக இந்த வெடிப்பு நிகழ்ந்ததாக பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்தது. ஸ்பேனிய சூப்பர் கிண்ணத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது பார்சிலோனா. ரியால் மட்ரிட்டுக்கு எதிரான இறுதியாட்டத்தில் அது 3-2 என நூழிலையில் வாகை சூடியது. பார்சாவுக்கான 3 கோல்களில் 2 அதன் பிரேசிலிய நட்சத்திரம் அஃபின்யா புகுத்தினார். மீதமுள்ள ஒரு கோலை அவனி ராபர்ட் லெவன்டோஸ்கி மூலம் பெற்றது. ரியாலுக்கான 2 கோல்களை வினிசியஸ் ஜூனியர் மற்றும் குன்சாலோ கார்சியா இருவரும் முற்பாதி ஆட்டத்தின் கூடுதல் நேரத்தில் பெற்று தந்தனர். அவ்வாட்டம் சவுதி அரேபியா ஜெடாவில் நடைபெற்றது. எட்டுக்கு 1 ஜெர்மனிய புண்டஸ்லீகாவில் அந்த கோல் எண்ணிக்கையில் வூல்ஸ்பர்க்கை பந்தாடியது பாயர்ன் முனிக். பாயர்னுக்கான 8 கோல்களில் 2 மைக்கேல் ஒலிசே புகுத்தினார். எஞ்சிய கோல்களை ஹாரி கேன், லூயிஸ் டியாஸ், லியோன் கோரெட்ஸ்கா, ரஃபாயல் குரேரா ஆகியோர் பெற்று தந்தனர். அந்த வெற்றியை தொடர்ந்து ஸ்பெயின் 44 புள்ளிகளுடன் புண்டஸ்லீகா பட்டியலில் முதலிடத்தை வலுப்படுத்திக் கொண்டுள்ளது. 2ஆம் நிலையில் உள்ள டாட்மண்டுடன் ஒப்பிடுகையில் அது 11 புள்ளிகள் வேறுபாட்டில் முன்னணியில் இருக்கிறது. திருக்குறள். பொறிவாயில் 5 வித்தான் பொய் தீர்வொழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 வழி பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலேயே செல்வோர் நெடுங்காலம் வாழ்வர் என பொருள் உரைக்கிறார் திருவள்ளுவர். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.